குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பாதுகாவலரின் வாக்கி டாக்கி மற்றும் நோயாளியின் செல்போன் உள்ளிட்டவை நள்ளிரவில் திருடு போனதால் பரபரப்பு நிலவியது. மகப்பேறு குழந்தை நலப்பிரிவில் மட்டும் 200க்கும் மேற்பட்டோர் தங்கி சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களது உறவினர்கள் அந்த கட்டிடத்தில் உள்ள தரைதள பகுதியில் இரவு நேரத்தில் தங்கியிருப்பது வழக்கம். இந்நிலையில் நள்ளிரவில் அங்கு சுற்றித் திரிந்த அந்த மர்ம நபர்கள் பணியில் இருந்த பாதுகாவலரின் வாக்கி டாக்கி, நோயாளி ஒருவரின் உயரக செல்போன், பணம் மற்றும் காலணிகளை திருடிச் சென்றுள்ளனர். இதனால் நோயாளிகளின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஒய்ஃப் கன்சீவாக இருக்காங்கன்ட்டு இங்கே வந்தேன். நைட்டு இங்கே தங்கி இருக்கையில் என்னுடைய மொபைலை நைட்டு வந்து திருட்டு பையன் இதை எடுத்துட்டு போயிட்டாங்க. செக்யூரிட்டியோட வாக்கி டாக்கி, இங்கே ஒருத்தருடைய செருப்பு எல்லாம் திருட்டு போய். எத்தனை மணிக்கு சார்? ஒரு 1:30 1:30 செக்யூரிட்டிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? சொல்லி நைட்டு ஒரு 1:30 போல் இவரோட மொபைலு, வாக்கி டாக்கி, இன்னொருத்தரோட செப்பல் எல்லாமே களவு போயிடுச்சு. உங்களுக்கு ஆண்களுக்கு ப்ராப்பராக உட்கார்றதுக்கு தங்குறதுக்கு எதுவுமே இடமும் கிடையாது. இங்கே பாதுகாப்புக்கும் எதுவும் இல்லை. நைட்டு போலீஸ் வர்றாங்க, வந்து பார்த்துட்டு அவங்க பாட்டில் போயிடுறாங்க. அதுக்கு மேலே எதுவும் ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு இது போச்சு, நாளைக்கு ஏதாவது குழந்தைய தூக்கிட்டு போனாலும் ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க போல. அந்த அளவுக்கு இருக்குது நிர்வாகம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.